அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நான் நெனச்சிட்டு இருந்தேங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டே கல்ச்சுரல்ஸ், அப்புறம் ஐவி விசிட். இத பத்தி நெறைய வீடியோஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பார்ப்பேங்க. அது நான் அந்த லைன்ல இருக்கிறதுனாலயும், நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அத பார்த்துட்டு நெறைய சிரிச்சுப்பேன். இப்போ கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாய்ஸ், கேர்ள்ஸ் சேர்ந்து ஆடுறது அப்படிங்கிறது நெறைய இடத்துல இல்ல. அதே மாதிரி ஸ்டாஃப் நெறைய டான்ஸ் ஆடுற மாதிரி, நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நெறைய வீடியோஸ் போட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனா, ரூல்ஸ பொறுத்து நாங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேலரி வாங்குறோம். ஸோ எங்க ஒர்க் பண்றோமோ, அங்க என்ன ரூல்ஸ் இருக்கோ அத ஃபாலோ பண்ணணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நெறைய பேர் வேலைக்கு போயிட்டோம். இல்லைங்களா? உடனே என்னன்னுவாங்க, "வேலைய விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிப்ளின் இல்ல, கேரக்டர் சரியில்ல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எக்கச்சக்க காலேஜ் ஸ்டாஃப் வந்து அந்த கல்ச்சுரல்ஸ் வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அது வந்து பண்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐவி கூட்டு போகல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே ப்ளேம் பண்றோம். அப்படிக்கு மீறி ஐவி கூட்டிட்டு போனாலும், சும்மா பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள்ல கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறத பத்தி நெறைய சொல்றாங்க. ஆனா, இந்த ஐவி கூட்டிட்டு போயிட்டு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது? அப்படிங்கிறத பத்தி போட்டா, வீடியோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 10, 15 வீடியோ தேருங்க. ஏன்னா 17 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் ஆவது போயிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்டாஃப்க்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ கொண்டு வந்து வீடு சேர்த்துற வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்குங்க. அந்த ரிஸ்க்கோட தான் நாங்க எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐவி கூட்டிட்டு போறோம். ஸ்டே பண்ண வைக்காததுக்கு காரணமும் அதுதான். ஸ்டே பண்ணிட்டு அதில வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போறதுலருந்து எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐவி அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்த ஸ்டாஃப் தான் ஹேண்டில் பண்ணணும். இதில ஒரு ஒரு இன்சிடென்ட்டா உங்களுக்கு நான் டைம் இருக்கும் பொழுது என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். சிரிக்கலாம், சிந்திக்கலாம்.